மாணவர்களே. ஸோ அந்த மருத்துவ முறைகளில் நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளிலே சித்த மருத்துவம் தான் மிக பிரபலமான ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சித்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் அந்த தமிழில் பார்த்துருப்போம் 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியத்தில் வரும். அதில் அந்த 18 சித்தர்கள் எழுதி வச்ச குறிப்புகளை வைத்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் கவிதை வடிவில் எழுதியிருப்பாங்க. அந்த கவிதை வடிவில் இருக்கக்கூடிய அதை பயன்படுத்தி நம்ம நோய் கண்டறிதல், அந்த நோய்க்கு எப்படி உணவை பயன்படுத்துவது, அந்த நோய்க்கு தேவையான மருந்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான பண்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சபூத தத்துவம், நம்ம உடல் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக வச்சு அந்த மருத்துவ முறைகளை அவங்க ஆரோக்கியத்துக்கான காரணங்களாக சொல்கிறாங்க. இந்த மருத்துவ முறையில் மிக முக்கியமான 3 உடல் நீர்மங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன அந்த 3 உடல் நீர்மங்கள்னு பார்த்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நீர்மங்கள் தான் உடலை வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு மிக முக்கியமான நீர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடல் நீர்மங்களுடைய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளை உடலை பாதிக்கக்கூடிய தன்மைகளையும், அப்படி பாதிப்பு ஏற்படும் போது அதை பயன்படுத்தி எப்படி நம்ம உடலை வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த தாவரங்களை பயன்படுத்தி நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிங்கிற முறைகளை பற்றியும் இந்த சித்த மருத்துவ முறையில் குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 800 வகையான மூலிகை தாவரங்களை பற்றி பயன்படுத்துவதற்காகவும் அந்த மூலிகை தாவரத்தை எப்படி மேம்படுத்தலாம், அதை வந்து அது நோய் தடுப்பு முறையை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியும் அதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சித்த மருத்துவ முறை. சித்த மருத்துவத்துக்கு அடுத்து ஆயுர்வேத மருத்துவம். ஆயுர்வேத மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிரம்மனிடம் வந்து வந்த மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது பிரம்ம மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சரகர் அப்படிங்கிற அறிவியல் அறிஞ்சால் இதில் முதலாக இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வந்தவர். இவரை வந்து ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமானவங்க சரகர், சுஷ்ருதா மற்றும் வாக்பட்டா அப்படி இவங்க 3 பேரும் எழுதிய அந்த குறிப்புகள் மூலயமா அந்த ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய ஆவணங்கள் கிடைக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம சித்த மருத்துவம் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த 3 நீர்மங்கள், உடல் நீர்மங்கள் சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நீர்மங்கள் தான் அடிப்படையானது. இந்த 3 நீர்மங்களும் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நிலையை, உடல் சமநிலையை செய்வதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயுர்வேத மூலிகைகளில் பார்த்து சொன்னாக்கா நமக்கு இமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிமாலயா பகுதியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த மூலிகைகள் வந்து மிக முக்கியமான பங்கு கொண்டிருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுர்வேதத்துக்கு வந்து ஆயுர்வேத குணப்பாடல் அப்படிங்கிற மூலிகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் இது பற்றின குறிப்புகளை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 500 வகையான நூல்களை பற்றி இதில் குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஆயுர்வேதம். அதுக்கு அடுத்து மக்கள் மருத்துவ முறை. மக்கள் மருத்துவ முறை அல்லது இங்கிலீஷில் எதுனா ஃபோக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, எழுதப்படாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் வந்து பார்த்து சொன்னாக்கா நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் இந்த மாதிரி சாதாரண நோய்களுக்கு நம்ம மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள், இல்லை கிராம மக்கள் அவங்க சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்வழி மருத்துவம், அதாவது எழுதி வைக்க குறிப்புகள் எதுவும் இல்லாமல் அந்த வாய்வழி மருத்துவம் மூலயமா அவங்க வந்து அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறதுனால அது வந்து மக்கள் மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இருளர்கள், மலையாளிகள், குறும்பர்கள், பணியர்கள் மற்றும் காணிகள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு எழுத்து முறையும் இல்லாததுனால அது வாய் வழியாக வந்த மருத்துவ முறை. அது வந்து வாய் வழியாக சொல்லப்பட்டு ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி அதை வந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 மருத்துவ சிற்றினங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதை சொல்லியிருப்பாங்க. இதை ஆவணப்படுத்துவதற்காக நம்ம வந்து இன்று ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 8000 தாவர சிற்றினங்களையும் ஆவணப்படுத்தணும், அதனுடைய பயன்கள்லாம் ஆவணப்படுத்தணுன்றதுக்காக நம்ம இந்திய அரசின் மூலமாக அது தொடர் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அடுத்து மூலிகை தாவரங்கள். மூலிகை தாவரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு மூலிகை தாவரங்கள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம சித்த மருத்துவம் இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவம் இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த மூலிகை தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை தாவரங்களை பயன்படுத்தி தான் அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த மூலிகை தாவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடிகள், கொடிகள், தாவரங்கள் இது வந்து நமக்கு எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த மூலிகை தாவரங்கள் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மூலிகை தாவரங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழாநெல்லி, ஆடாதோடா, முடக்கத்தான், இல்லை வேம்பு, நிலவேம்பு இந்த மாதிரி நிறைய தாவரங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்போ அந்த தாவரங்களை வந்து நாம் எப்படி பயன்படுத்தலாம்,
இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு பொருளாதாரமயமாதல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகமயமாதல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் இல்லையா 1991. அந்த உலகமயமாதல் மூலயமா நமக்கு தாவரங்களுடைய தேவைகள் அதிகமாகப்பட்டு, அந்த தாவர தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை தாவரங்களை எப்படி பயன்படுத்தலாம், உள்நாட்டிலே கிடைக்கக்கூடிய மூலிகை தாவரங்களை பயன்படுத்தி அந்த மூலிகை மருந்துகளை உருவாக்குறத பற்றி இந்த அமைப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூலிகை தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள், அது முதல்நிலை மருந்துகளை வந்து எடுத்து அந்த மருந்துகள்லேருந்து நமக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கி அதிலிருந்து நாம் நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குவோம், தன்மையை கொண்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு 2 வகையிலும் என்னென்னா, மூலிகை தாவரங்களையே வளர்க்கக்கூடிய தாவரங்கள், இப்போ வீட்டில் வளர்க்குறாங்க ஒரு சில தாவரங்கள் வீட்டில் வளர்க்கலாம். சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பயிர்களாகவே காட்டிலே வளரக்கூடிய தாவரங்களாகவும் இருக்கும். இதில் மிக முக்கியமானது மூலிகை தாவரங்கள் வந்து பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய தாவரங்களாக இல்லாமல் அதிக அளவில் காட்டு தாவரங்களாக தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூலிகை தாவரங்களில் ஒரு 2-3 முக்கியமான தாவரங்களை வந்து எங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் கீழாநெல்லி தாவரம். கீழாநெல்லி வந்து இதனுடைய அறிவியல் பெயர் ஃபிலாந்தஸ் அமாரஸ். இது யுஃபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. இப்போ வந்து அதை மாற்றி ஃபிலாந்தேசி குடும்பத்தில் வச்சுருக்காங்க. இந்த தாவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பமண்டல அமெரிக்க பகுதிகளில் இது முதன்மை உருவாச்சு. இப்போ இந்தியாவில் எல்லா வெப்பமண்டல பகுதிகளிலையும் அதே மாதிரி மற்ற நாடுகள்லையும் இந்த தாவரங்கள் காணப்படுகிறது. இந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா சமவெளி பகுதிகளிலும் ஈரமான பகுதிகளிலும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தாவரமாக இது வளர்கிறது. இதனுடைய மருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மருந்து வந்து ஃபிலாந்தின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த ஃபிலாந்தஸ் செடியில் இருக்கிறதுனால இது வந்து மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோய்க்கு வந்து மிக முக்கிய ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் போது அந்த கல்லீரல் பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இதை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து பார்த்து சொன்னாக்கா மிக முக்கியமாக எஸ்பி தியாகராஜன் மற்றும் அவருடைய குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாந்தஸ் தாவரங்களுடைய அந்த ஆராய்ச்சி செஞ்சு அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த சார்லேருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படிங்கிற நோயை எதிர்த்து போராடக்கூடிய அந்த எதிர்ப்பொருளை வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பாகும். அதுக்கு அடுத்த தாவரம் நிலவேம்பு. நிலவேம்பு தாவரத்தை வந்து அறிவியல் பெயர் ஆண்ட்ரோகிராபிஸ் பெனக்குலேட்டா. இது அகாந்தேசி குடும்பத்தை சார்ந்தது. இந்த நிலவேம்பு தாவரத்தை வந்து கசப்புகளின் அரசன், கிங் ஆஃப் பிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரிய தாவரமாகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன மருந்து இருக்குன்னு சொன்னால் ஆண்ட்ரோகிராஃப்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து இருக்குது. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காய்ச்சலுக்கு ஒரு மூலிகை மருந்தாக பயன்படுகிறது. இந்த நிலவேம்பு கஷாயமானது கல்லீரல் நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பண்பாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துவதற்கும் இந்த பயன்படுகிறது. இது இல்லாமல் மிக முக்கியமான சில தாவரங்களை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து துளசி. துளசியோட பேர் வந்து ஆசிமம் டெனியூஃப்ளோயரம். இந்த ஆசிமம் டெனியூஃப்ளோயரம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து லாமியேசி குடும்பத்தை சார்ந்தது. அதோடைய இலையும் வேரும் வந்து நமக்கு மூலிகைகளாக பயன்படுது. என்ன மூலிகைகளாக பயன்படுதுன்னு சொன்னால் அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த இலை துண்டுகள் நுண்ணுயிர்கள், ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லுவீங்களா, நுண்ணுயிர் எதிர்ப்பிகளாக பயன்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் பாக்டீரியா நீக்கியாகவும் அதே மாதிரி கோழை அகற்றியாகவும் இது பயன்படுகிறது. காய்ச்சல் ஏற்படும் போது அந்த காய்ச்சலை நீக்கக்கூடியதாக இது பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஃபிலாந்தஸ் எம்பிளிகா குடும்பம் வந்து ஃபிலாந்தேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய கனிகள் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். கனிகள் என்னவா பயன்படுதுன்னு சொன்னாக்கா புத்துணர்ச்சியூட்டி, நமக்கு ரெஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புத்துணர்ச்சியூட்டியாக பயன்படுகிறது. நோய் எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து மூப்பு எதிர்ப்பு, அதாவது வயது மூப்படைதல் இருக்கு இல்லையா, அந்த மூப்பு எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் இருமலை குணப்படுத்தக்கூடிய ஒரு பண்பாக இது காணப்படுகிறது. அடுத்த தாவரம் குப்பைமேனி. குப்பைமேனியுடைய தாவரல் பெயர் அகாலிஃபா இண்டிகா, யுஃபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய இலைகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளைய புழுக்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த வளைய புழுக்கள் மூலம் ஏற்படக்கூடிய தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுகிறது. இந்த தோல் நோய்கள் மட்டும் இல்லாமல் இலையடி புண்கள், அதுக்கப்புறம் படுக்கை புண்கள், அது மட்டும் இல்லாமல் காலில் ஏற்படக்கூடிய சேற்றுப்புண் சொல்லுவீங்களா, அந்த சேற்றுப்புண்களை குணப்படுத்துறதுக்கும் இந்த குப்பைமேனி பயன்படுகிறது. அடுத்த தாவரம் வில்வம். வில்வத்தினுடைய அறிவியல் பெயர் ஏகிள் மார்முலஸ், ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. இது வந்து கனிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய இளம் கனியானது செரிமான குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடலில் வாழக்கூடிய குடல்வாழ் ஒட்டுண்ணிகளை நீக்குவதற்காகவும் இந்த பயன்படுகிறது. அடுத்ததாக பிரண்டை தாவரம்.
பிரண்டை தாவரத்தினுடைய அறிவியல் பெயர் சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். இது வைட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய தண்டும் வேரும் அதிக அளவில் பயன்படுகிறது. இதனுடைய தண்டும் வேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலிருந்து அரைச்சு தயாரிக்கக்கூடிய அந்த களிம்புகள் எலும்பு முறிவுகளுக்கு பயன்படுகிறது. புலன் உணர்வு மாற்ற மரு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புலன் உணர்வு மாற்ற மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலா இப்போ நமக்கு ஏதாவது வந்து ஒரு அடிப்படுது, ஒரு வண்டியில போறோம், அது சாதாரணமாக போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது இப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது காயம் வந்து ஒரு பெரிய காயமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த காயத்தில் ஒரு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணணும், அறுவை சிகிச்சை செய்யணும் டாக்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக நம்ம அந்த வலி அறுவை சிகிச்சை செய்யும் போது நமக்கு அந்த வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அனஸ்தீஷியா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, மயக்க மருந்து. ஏன்னா அவங்க அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக அந்த அறுவை சிகிச்சை மருந்துகள் அனஸ்தெஸ்டிக் மருந்துகளை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் சொன்னால் நமக்கு அந்த வலி மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களில் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அந்த வலி நீக்கிகளாகவும் மற்றும் மயக்க மருந்துகளாகவும் பயன்படக்கூடிய இந்த அறுவை சிகிச்சைகள், நிறைய அறுவை சிகிச்சைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த புலன் உணர்வு மாற்ற மருந்துகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் மருந்து, எல்லா தாவரங்கள்லேருந்தும் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோம். ஒரு சில தாவரங்களில் மட்டும்தான் அதில் சில வேதிப்பொருட்கள் எடுப்பாங்க. அதாவது அல்கலாய்டுகள் இல்லை ஃப்ளேவனாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்கலாய்டுகளும் ஃப்ளேவனாய்டுகளும் எடுக்கும்போது அந்த ஃப்ளேவனாய்டுகளோ இல்லை அல்கலாய்டுகளோ என்ன பண்ணுன்னு சொன்னால் ஒருத்தருடைய பாடியில் அந்த புலன் உணர்வு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷில் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சில மருந்துகள் அந்த வேதிப்பொருட்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வேதிப்பொருட்களை வச்சு தான் வந்து இவை அந்த புலன் உணர்வு மருந்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மருட்சியை அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்செப்ஷன் ஏற்படுத்துறதுனால இதுக்கு அந்த பேர் வந்தது. ஸோ இந்த மருத்துவ முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மட்டும் இல்லாமல் பழங்காலத்துலேருந்தே பண்டைய கலாச்சாரத்திலே உங்களுக்கு பழங்கால மாந்திரிகர்கள் இதில் முக்கியமாக ஷாமன் அப்படிங்கிற ஒரு மாந்திரிகர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பாரம்பரிய மருத்துவ முறையில் இந்த மருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் அவங்க மாந்திரிக முறையில் நோய்களை குணப்படுத்தும் போது ஸோ அந்த புலனுணர்வு மாற்ற மருந்துகளை நம்ம உடம்புல செலுத்தி அதன் மூலயமா பாரம்பரிய மருத்துவ முறையிலே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே 2 முக்கியமான தாவரங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, முதல்ல அபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரமும், ரெண்டாவதா கஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கஞ்சா தாவரமான 2 தாவரங்களும் இங்கே முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல அபின் அல்லது கசகசா என்று சொல்லக்கூடிய தாவரம். இது அபின் அல்லது கசகசா தாவரத்தை இங்கிலீஷில் ஓபியம் பாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே உருவாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல இதனுடைய தாவரவியல் பெயர் பப்பாவர் சோம்னிஃபேரம் அப்படிங்கிறது அபின் தாவரத்தின் தாவரவியல் பெயர். இதனுடைய குடும்பம் பெப்பாவரேசி குடும்பத்தை சார்ந்தது. இது தோன்றிய இடம் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபியம் பாப்பி அப்படிங்கிற இந்த தாவரமானது தென்கிழக்கு ஐரோப்பியா மற்றும் மேற்கத்திய ஆசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மேற்கத்திய ஆசியா பகுதிகளை இது வந்து பிறப்பிடமாக கொண்டிருக்கிறது. ஸோ அங்கே பிறப்பிடமாக இது இருந்தாலும் இது எங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபியம் செடியை வளர்க்கறதுக்காக ஸ்பெஷலாக உரிமம் வாங்கி வச்சுருக்காங்க, அதாவது லைசன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள். அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்தும் போது இது வந்து நமக்கு போதை மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால இதை வந்து எல்லா இடத்துலையும் வளர்க்கறதுக்கான உரிமையை வந்து அரசாங்கம் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த உரிமம் பெற்ற மாநிலங்களாக எது இருக்கு இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசில் இந்த ஓபியம் தாவரங்களை வளர்க்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன இதனுடைய பயன் அப்படின்னு சொன்னால், இந்த ஓபியம் பாப்பி தாவரத்தில் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓபியம் தாவரத்திலிருந்து அதோடைய ஃப்ரூட்ஸ், கனிகள் சொல்லும் இல்லையா, அந்த கனியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கசின்கள் எடுப்பாங்க. அதாவது அதுலேருந்து சாறு, அந்த சாறு எடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓபியம் பாப்பி அப்படிங்கிற ஒரு பொருளை எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரக். ஓபியம் பாப்பிங்கிறது ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த ஓபியம் பாப்பி அப்படிங்கிற பொருள் என்ன தன்மையை கொண்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது பாரம்பரியமாகவே தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதை வந்து எடுக்கிறாங்க அதுலேருந்து. அது மட்டும் இல்லாமல் நான் முன்கூடி சொன்ன மாதிரி வலி நீக்கியாக இது செயல்படுறதுனால நம்ம வலி நீக்கியாக இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ஓபியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளான மார்ஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இந்த மார்ஃபின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு வலி நிவாரணியாக இது செயல்படுறதுனால
நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறோம் இல்லையா, அதை நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வலி நீக்கியாக, வலி நிவாரணியாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓபியம் அப்படிங்கிற தாவரத்தை வந்து மருந்தாக பயன்படுத்தாமல் சில இடத்துல தவறாக பயன்படுத்தும் போது இந்த ஓபியம் ஆனது அடிமைப்படுத்தும் ஒரு பண்பை கொண்டிருக்கும். ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்துறதுனால என்ன சொன்னால் நமக்கு அது அடிமையாயிடும். ஸோ அடிமையாயிட்டு அது இது பண்ணுறதுனால தான் நம்ம அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ மருந்தாக மட்டும் இதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்த தாவரம் கஞ்சா செடி. ஸோ கஞ்சா செடியை வந்து இங்கிலீஷில் கெனாபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சா செடியுடைய தாவரவியல் பெயர் கெனாபிஸ் சட்டைவா. இதனுடைய குடும்பம் பார்த்தீங்க சொன்னாக்கா கெனாபியேசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இது எங்கே தோன்றுச்சு அப்படின்னு பார்த்து சொன்னாக்கா, கஞ்சா செடியோடைய தோற்றம் வந்து முதலாக சீனாவில் தான் உருவாக்குனாங்க. சீனா நாட்டினை சேர்ந்தவர்கள் தான் இதை முதலாக விளைய வச்சு உலகுக்கு அறிமுகப்படுத்தினவங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்தியாவில் வந்து குஜராத், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இதை வந்து வளர்க்குறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இண்டஸ்ட்ரியல் என்னன்னா, இந்த ஹெம்ப், அதாவது அதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஹெம்ப்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைக்கு தேவையான நார் தயாரிக்கிறதுக்காக இதை வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் நாம் இதுக்கு முன்னாடி நம்ம அபின் செடியை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு போதை தரக்கூடிய தாவரமாக இருக்கிறதுனால இதை வளர்க்குறதுக்கும் ஒரு சட்டப்பூர்வமான அனுமதி அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகும். அதனால தான் நம்ம பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் இந்த தாவரங்களை வளர்க்குறது இல்லை. ஏன்னா இதுவும் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால இந்த கஞ்சா செடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்துலையும் பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான அந்த மயக்கமூட்டிகளும் வலி நிவாரணிகளும் இருக்கிறதுனால இதை போதை வஸ்துவாக பயன்படுத்தக்கூடிய சில தன்மைகள் இருக்கிறதுனால இதை அதனுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக பயன்பாடை குறைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த கஞ்சா செடியில் ஒரு முக்கியமான மருந்தான டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோ கெனாபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஹெச்சி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மருந்து, அந்த கஞ்சா செடியிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்துடைய முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது. நாம் இதுக்கு முன்னாடி பாப்பி செடியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வலி நிவாரணி. நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் இதை வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரமாக இது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து, நான் அந்த டிஹெச்சின்னு சொன்னோம் இல்லைங்களா, டிரான்ஸ் டெட்ரா ஹைட்ரோகெனாபினால், அந்த மருந்தை வந்து நம்ம உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக கண்களில் கிளாக்கோமா அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படும். ஸோ அந்த கண்களில் ஏற்படக்கூடிய அந்த கிளாக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த டிஹெச்சியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக புற்றுநோய் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையிலையும் இந்த கதிர்வீச்சிலையும் இந்த டிஹெச்சி ஆனது பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுவாச குழாய்களை விரிவடைய செய்யக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதுனால இந்த சுவாச நோய்களை குணப்படுத்துறதுக்கு, முக்கியமாக ஆஸ்துமாவை குணப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய மருந்தாக இந்த தாவரம் பயன்படுகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்பாடை வந்து குறைக்கிறதுக்காக இதை சட்டப்பூர்வமாக மட்டும் வளர்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம அபின் செடியை போலவே அடிமைப்படுத்தும் தன்மை கொண்டதுனால இதை பயன்பாட்டை தடை வச்சிருக்காங்க. ஸோ இந்த தாவரங்களை பற்றி போதைப் பொருள் தடுப்புத்துறை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல்ஸ் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நாம் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தடை செய்யறதுக்காக இந்திய அளவில் உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு. இதுக்காக சட்டம் ஏற்படுத்தி அதை வந்து போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்துவதை இவங்க தடை செய்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பாகும். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா நாம் தொழில் முனைவு தாவரவியல், அதாவது வந்து நம்ம தாவரவியல்னால நமக்கு என்ன பயன், தாவரவியலை வந்து தொழில் முனைவில் ஏன் தெரிஞ்சுக்கணும், இப்போ தொழில் செய்யறதுனால தாவரவியலை வச்சு என்ன தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி வரலாம். ஸோ அப்போ தொழில் முனைவு தாவரவியலுங்கிறது வந்துச்சுன்னா நமக்கு தாவரவியல் அந்த தாவரங்களை பயன்படுத்தி என்னெல்லாம் பயன்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம தொழில் முறையில் பயன்படுத்தி அதை நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறது தான் எங்கே சொல்ல போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற அந்த டாப்பிக்கே வந்து இந்த தாவரங்களால் என்ன பயன் இருக்குது, அதனால் தொழில்கள் எப்படி கொண்டு வரலாம், ஸோ அது மூலிமா என்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ தொழில் முனைவு தாவரங்கள் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு தொழில், அதாவது இப்போ நம்ம தாவரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு, அந்த தாவரங்களில் விளக்குறதுனால அதனால என்ன பயன், ஸோ அதனால் நமக்கு என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தாவரங்கள் உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். தாவரங்கள்லாம் சாதாரணமாக
நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள். அந்த தாவரங்கள்னால என்ன பயன்கள் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை எப்படி அதை பயன்படுத்துறது ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி பயன்படுத்துறது, அதனால் என்ன யூசஸ், அதை வந்து எப்படி தொழில் முறைக்கு ஏற்ற மாதிரி வளர செய்து அந்த வளர்ச்சியின் மூலமா நாம் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வர்றது, இல்லையோ ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தை சேவையாக வழங்கக்கூடிய தன்மையை சொல்கிறது தான் இந்த தொழில் முனைவு தாவரங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தொழில் முனைவு தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரணும்னா நம்ம காளான் வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த காளான் வளர்க்குறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காளானை வளர்த்து அதை வந்து சந்தையில் எடுத்து போய் விற்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இன்கம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா. அதன் மூலிமா நம்ம உள்ளூரினுடைய அந்த பொருளாதாரத்தை வந்து பெருக்கக்கூடிய ஒரு தன்மையே இருக்கும். அந்த தாவரங்கள் வளர்க்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள், தாவரவியலை பயன்படுத்தி நம்ம தாவரங்களை வளர்க்கும் போது நமக்கு இந்த சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய வருமானம், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த தொழில் முனைவு தாவரவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த தொழில் முனைவு தாவரங்களை வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் போது அந்த மாணவர்களுடைய திறமை அதிகப்படுத்தப்பட்டு சுய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த சுய தொழில் மூலயமா அவங்க வந்து அதன் மூலிமா அதிக வருமானம் ஈட்டுவதற்காக இதை முறையான பயிற்சி எடுத்து அந்த பயிற்சிகள் மூலயமா அந்த செயல்பாடுகளை கற்றுக்கிட்டு அதன் மூலயமா தாவரங்களை உற்பத்தி செஞ்சு நாம் சந்தைப்படுத்துதல் மூலமாக அதிக பொருளாதாரத்தை அதிகப்படுத்த ஒரு முறையாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மைங்கிறது மாதிரி சொன்னாக்கா ஒரு மாற்றுமுறை வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை மாற்றுமுறை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையிலே பார்த்து சொன்னாக்கா இப்போ நாம் பயன்படுத்துகிற அந்த உரங்களானது பார்த்திங்க சொன்னாக்கா பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் நாம் எல்லாமே வந்து அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அது வந்து நம்ம அந்த தன்மை, நிலத்தினுடைய தன்மை, பயிர்களுடைய தன்மை மாறி போயிருக்கிறதுனால இந்த இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. உயிரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அதை வந்து தாவரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை தான் இந்த இயற்கை உரங்களுடைய தன்மை. ஸோ இந்த இயற்கை வேளாண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாம் உயிருள்ள பொருட்களையே பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். பயோ ஃபெர்டிலைசர்ஸில் அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், பெரணி தாவரம் வந்து பயோ ஃபெர்டிலைசராக பயன்படுது. அதுக்கப்புறமா சில பாசி இனங்களும் நமக்கு வந்து உயிர் உரங்களாக பயன்படக்கூடிய அந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி அதுமாதிரி உயிர் பொருட்களை பயன்படுத்தி நாம் புதுசாக தாவரங்களை வந்து உற்பத்தி செய்து அந்த தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் அந்த உரங்களை பயன்படுத்தி அதன் மூலம் நமக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்கள் பயன்படுத்தி அந்த நுண்ணுயிர்களிலிருந்து நம்ம புதிய தாவரங்களை திரும்ப திரும்ப இயற்கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த தன்மையிலிருந்து கொண்டு வரக்கூடியது. இதில் அடுத்ததாக சொல்கிறது இயற்கை பூச்சிக்கொல்லிகள். இயற்கை பூச்சிக்கொல்லிகள்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்து தாவரங்களை தாக்கக்கூடிய செடி பேன், சிலந்தி அல்லது கரையான் இல்லை பூச்சி இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நமக்கு நம்ம வளர்க்கக்கூடிய தாவரங்களில் அந்த ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மேலே சொன்ன இந்த செடி பேன், சிலந்தி இதெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணி அந்த விளைச்சலை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும் சொன்னால் அந்த மகசூல் குறையக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த தாவரங்களுடைய வாழ்நாள் குறையும், இல்லைனாக்கா அந்த தாவரங்களுடைய இறக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த இறக்கக்கூடிய தன்மையை நீக்கிறதுக்காக ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இயற்கை பூச்சிக்கொல்லிகள், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலை பாதிக்காத தன்மை கொண்ட இந்த இயற்கை பூச்சிகளை பயன்படுத்தி அதை தாவரங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையில் இதை உருவாக்குறது தான் வந்து இயற்கை பூச்சிக்கொல்லிகளாகும். இந்த இயற்கை பூச்சிக்கொல்லிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நாம் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த பொருட்களாக தான் இது இருக்கிறது. ஸோ அந்த இயற்கை பூச்சிகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிப்பு. இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டில் வந்து பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல பூச்சி விரட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பூச்சி விரட்டியை வந்து வேம்பு தாவரத்திலேருந்து அந்த பூச்சி விரட்டிகள் தயாரிக்கப்படுகிறது. என்னென்னா, இந்த வேம்பு தயாரிக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேப்ப மரம் இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த வேப்ப மரத்துடைய இலைகளை வந்து பறித்து அந்த வேப்ப மரத்துடைய இலைகளை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அந்த வெட்டின துண்டுகள் அந்த வெட்டின துண்டை ஒரு 50 லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் அதில் மூழ்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு அந்த வேப்ப இலையை வந்து நொதித்தல் அப்படின்ற ஒரு நிலை நடைபெறுற மாதிரி செஞ்சு அந்த நொதித்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த நொதித்த திரவம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வடிகட்டி அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த வடிகட்டின நீரை வந்து அதனுடைய இலைகளை நீக்கிட்டு அந்த வடிகட்டின நீரை எடுத்துன்னு போயிட்டு தாவரங்கள் மேலே தெளிக்கலாம். அப்படி தெளிக்கும் போது பார்த்து சொன்னாக்கா அந்த தாவரங்களை வந்து பூச்சிகளை விரட்டக்கூடியதாக இந்த பூச்சி விரட்டியானது காணப்படுகிறது. இந்த பூச்சி விரட்டி தாவரத்தில் வந்து பார்த்து சொன்னாக்கா 100 ml இருக்கக்கூடிய அந்த சமையல் எண்ணெயில் சேர்த்து அது கூட சோப்பு கரைசலும் வந்து கூட சேர்க்கும் போது அது வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும்.
ஏன்னாக்கா இது வந்து சொன்னாக்கா அந்த பூச்சி விரட்டி இலைகளில் வந்து ஒட்டி கொள்வதற்கு அது உதவக்கூடியதாக ஒரு தன்மையை கொண்டிருக்கும். அந்த கலவையிலிருந்து அந்த நொதிக்கப்பட்ட கலவை இருக்கு இல்லைங்களா, அந்த நொதிக்கப்பட்ட கலவைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா நொதித்த இலைகள், அந்த இலையை வந்து ஒரு உரக்குவியலாக வச்சு அந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய அந்த தாவர இடத்துல அதை குவியலாக போட்டு அந்த தாவரத்துக்கு வந்து வேர்பகுதியில் இருக்கும்போது அது வந்து ஒரு உரமாக பயன்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. என்னென்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு 120 கிராம் அளவுள்ள ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, 120 கிராம் அளவுள்ள மிளகாயை எடுத்துக்கிட்டு அது கூட 110 கிராம் அளவுள்ள பூண்டு அல்லது வெங்காயம் ரெண்டுத்தையும் துண்டு துண்டாக நறுக்கிட்டு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில் கூழாக்கி அதை எடுத்து வச்சுக்கணும். அந்த கூழாக்கின அந்த கெட்டியான கூழை எடுத்துகிட்டு போயிட்டு 500 ml வாட்டரில் சேர்த்து அந்த 500 ml வாட்டரை கூட சேர்த்து நம்ம நன்கு நல்லா ஷேக் பண்ணி கலக்கணும். ஸோ ஷேக் பண்ணி கலக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி இந்த கரைசலை இந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் அதை அப்படியே சூரிய ஒளியில் அந்த கண்ணாடி கரைசலை எடுத்துன்னு போய் வச்சோம்னாக்கா சூரிய ஒளியில் வச்சு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அது வைக்கும்போது அதில் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். 24 மணி நேரம் கழித்து அந்த கரைசலை வடிகட்டின கரைசலை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் அந்த காய்கறி தாவரங்கள் அது இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து அந்த காய்கறிகள் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த வடிகட்டும் போது அது நீங்கிடும். ஸோ அந்த காய்கறி தேவையற்ற காய்கறி வேஸ்ட் எல்லாம் நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருப்போம். அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் வந்து ஒரு கொள்கலன் இல்லை ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த பூச்சிக்கொல்லியை வந்து ஒரு தெளிப்பான் மூலிமா ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து எடுத்து அந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம என்ன தாவரத்துக்கு வேணுமோ அந்த தாவரத்து மேலே நோய் தாக்கக்கூடிய தாவரத்தில் 4லிருந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை அதை தெளிச்சுட்டே வந்தால் 3 முதல் 4 முறை தெளிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் நேச்சுரலாகவே இறந்து போகக்கூடிய ஒரு தன்மையில் அந்த பூச்சிகளினுடைய தன்மை இருக்கும். அதனால் அந்த பூச்சிகளினுடைய அழிவு நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த தாவரத்தினுடைய அந்த தன்மையில் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிகள் அளவுக்கு அதிகமாக இறந்து போகிறதுனால இது வீட்டிலிருந்தே தயாரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த முறையாக காணப்படுகிறது. ஏன்னா இதில் ஒரு டிராபேக் என்னென்னு பார்த்தீங்க சொன்னாக்கா தாவரங்களை அதை காரமான அந்த நம்ம வந்து மிளகாய் ப்ளஸ் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த காரமான தன்மை இருக்கும் இல்லையா, அந்த காரமான தன்மை இருக்கிறதுனால அந்த காரத்தன்மை வந்து தாவரங்களை அந்த சுட்டெரிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிறதுனால நாம் வெயில் நேரத்தில் அதை தாவரங்கள் மீது தெளிக்கக்கூடிய ஒரு தன்மையை விட்டுவிடணும். வெயில் நேரத்தில் செய்யாமல் அதை வந்து காலை நேரத்திலோ அல்லது ஈவினிங் நேரத்திலேயோ வந்து செய்யும்போது அது மிகச்சிறந்த விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உயிரி பூச்சிக்கொல்லிகள் என்பது நமக்கு அதிக அளவில் பயன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலன் உணர்வு மாற்ற மருந்துகள்.